திருநெல்வேலி மாவட்டம் மேலத்திடியூரில் இயங்கும் PSN தனியார் பொறியியல் கல்லூரி விடுதி மாணவர்கள் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதால் கல்லூரி மூடப்பட்டு மாணவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைக்க உத்தரவிடப்பட்டும் மாணவர்கள் முழுமையாக வெளியேறாத நிலையில் அங்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, வணக்கம். இதனால் இன்னும் மாணவர்கள் முழுமையாக அங்கிருந்து வெளியேறவில்லை. அதிகாரிகள் தரப்பில் ஆய்வு மேற்கொள்ளப்படும் நிலையில் அது பற்றிய முழு விவரம் என்ன? வணக்கம். திடீர் பகுதியில் உள்ள பிரபல PSN கல்லூரி விடுதியில் தங்கியிருந்த 8 மாணவர்களுக்கு மரணக்காட்சி ஏற்பட்டு அவர்கள் இரத்த மாதிரிகளை பரிசோதித்து விலங்குகளின் சிறுநீரின் மூலம் பரவக்கூடிய வெளிக்காய்ச்சல் என பாதிப்பு இருப்பது உறுதியானது. இந்த சம்பவம் குறித்து உடனடியாக களத்தில் இறங்கிய மாவட்ட சுகாதார அதிகாரிகள் தொற்றுக்கான மூல காரணத்தை கண்டறிய தீவிர ஆய்வினை மேற்கொண்டனர். அப்போது கல்லூரி நிர்வாகம் அருகே உள்ள ஓடையில் இருந்து நேரடியாக தண்ணீரை எடுத்து உரிய முறையில் சுத்தகரிக்காமல் பயன்படுத்தியதே மாணவியின் உடல்நலத்திற்கு காரணம் என தெரிகின்றது. இதனை அடுத்து மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மறு உத்தரவு வரும் வரை கல்லூரியை மூட மாவட்ட சுகாதாரத்துறை உத்தரவிட்டது. இதன் தொடர்ச்சியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியும் கல்லூரி சமையலறையில் ஒரு சிறப்பு ஆய்வையும் மேற்கொண்டனர். அந்த ஆய்விலையுமே சுகாதாரத்துறையும் இன்றி சமையலறை மோசமான நிலை இயங்கி வந்தது அம்பலமானது. சமையல் அறைக்குள் பூச்சிகளும் பூனைகளும் சுதந்திரமாக சுற்றித் திரிந்துள்ளன. மேலும் மாவு அரைக்கப்பட்டிருந்த பாத்திரையும் பூச்சை படர்ந்திருந்தது. மேலும் சுகாதாரமற்ற முறையில் தரையில் கிடக்கப்பட்ட காய்களையும் சேமிப்பு அறையும் ஆய்வு செய்த போது அங்கிருந்த அழுகிய காய்களையும் குப்பை போல் குவிக்கப்பட்டிருந்தது தெரிந்துள்ளது. மேலும் சமையலறை வடிகாலின் அமைப்பு முறையாக பராமரிக்கப்படதும் தரை மற்றும் சுவர்களின் உடைந்த ஓடுகளும் தேங்கியிருந்தது தெரியப்பட்டுள்ளது. இதன் குறைபாடின் அடிப்படையில் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணயத்தின் சட்டத்தின் கீழ் விடுதிக்கு சமையலறைக்கு வழங்கப்பட்ட FSI உரிமைக்கு முறையாக ரத்து செய்து உணவு பாதுகாப்புக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் இருந்து முழுமையாக மாணவர்கள் வெளியேற்றப்படவில்லை தெரிவிக்கப்பட்டது. மேலும் இதே வளாகத்தில் உள்ள நர்சிங் கல்லூரி மாணவிகள் இங்கே தங்கி படித்துள்ளனர். மாணவர்களுக்கு எலிக்காய்ச்சல் ஏற்பட்ட நிலையிலும் கல்லூரி மறு உத்தரவு வரை மூடப்பட்டு மாணவிகளை வீட்டிற்கு அனுப்ப சுகாதாரத்துறை உத்தரவிட்ட நிலையிலும் மாணவி முழுமையாக வெளியேற்றப்படவில்லை என தெரிவித்துள்ளனர். மேலும் சுகாதாரத்துறையினர் மற்றும் அலுவலர்கள் ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர்.